Smoking causes cancer. Smoking kills. Drinking is injurious to health. இந்த கதையில் என் பேர் இந்த உலகத்தில் மொத்தம் 2 பேர் தான். ஒருத்தவனுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிடும், ஆனால் இன்னொருத்தனுக்கு ஆசைப்பட்டதை அடைய ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. இதில் நான் 2வது வகை. சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் வாழ்க்கை, பிடிக்காத சாப்பாடு, சரி வெளி உலகமாவது நல்லா இருக்கும்னு நினச்சா அதுக்கு ஹாஸ்டல் லைஃபே மேடு. பிடிக்காத காலேஜ், பிடிக்காத கோர்ஸ், படிக்கவே வெறுப்பாக இருந்துச்சு. சரி காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இது வரைக்கும் என்னோட பிடிக்காத விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். எனக்கும் ஒரு பேஷன் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஹேக்கிங் கற்றுக்கணுன்னு ஆசை. சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு அப்போ தெரியாது. ப்ரோ சொன்ன வேலை முடிஞ்சிச்சா? ப்ரோ நான் நேற்றே அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ. இருங்க, எதுக்கு ஒரு தாட்டி நான் க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன். The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஹலோ சொல்கிறா. டேய் என்னடா ஆச்சு? 100 கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். அவன்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன்டா. இல்லைடா, அவன் ஃபேமிலி போனதுலேருந்து அவன் ஒரு மாதிரியாகவே இருக்கான்டா. எதுவும் பேசுறதா இல்லை, வீட்டுக்கு போனாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. தனியாக விடுங்கன்னு சொல்கிறான். அதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும் அப்படியே வந்துட்டேன். இப்போதைக்கு நீயும் ஒன்றும் சொல்லாது, அவனும் சரியாயிடுவான். டேய் ஒரு வேலை வந்திருக்குடா, அதை நீ தான்டா பார்க்கணும். நான் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறேன்டா, அது மட்டும் எனக்காக பண்ணுறேன். ஓகே? இந்த வேலையை விட்டுலான்னு பார்க்குறேன், நீ வேற ஏன்டா? டேய் இதை மட்டும் பண்ணுறா ப்ளீஸ். 100 வந்ததுக்கப்புறம் நான் எல்லாமே அவன்கிட்ட சொல்லிக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா, எனக்காக இது மட்டும். ஓகே ப்ரோ இன்றைக்கி நைட்டே எல்லாமே வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே ப்ரோ, சேஃபாக பண்ணுங்க, ப்ராப்ளம் ஒன்றும் வரக்கூடாது. உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம் அடைச்சா ப்ரோ, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, சார்ஜ் கூட நிற்க மாட்டேங்குது. வேறு ஃபோன் தான் பார்க்கணும். சரி ஓகே ப்ரோ, பாருங்கள் நான் கிளம்புறேன். இந்த நேரத்தில் வேண்டாம்.
சொல்லுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அமௌண்ட் மட்டும் மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே பாய். என்ன திடீர்னு? என்னாச்சு? ச்சே, தள்ளிட்டு தான் போகணும் போல இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு. யாராச்சும் இருக்காங்களா? என்னது இது? எடுக்கலாமா வேணாமா? என்னதான் இருக்கு? December 23. என்ன இருக்கும் இதுக்குள்ளார? போய் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறது? ஃபோன் அடிக்கலாம். ஃபோன் அடிக்கலாம். எடு. ஹலோ ப்ரோ, எங்க இருக்கீங்க ப்ரோ? இதோ இங்கே வெளில இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கரெக்டாக எங்க இருக்கீங்க? தெளிவாக சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ. இங்கே சூர்யா நகராண்ட இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ, கரண்ட் கம்பத்தாண்டே இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. ப்ரோ, அங்கே நிற்காதீங்க, உடனே போயிடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, என்னாச்சு? ப்ரோ, சொன்னா கேளுங்க ப்ரோ, அங்கே இருக்காதீங்க ப்ரோ. உங்களை யாரும் கொலை பண்ண போறாங்க ப்ரோ. ஹலோ அடிச்சா ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, எட்ரா
ஸ்டார்ட் ஆகிடு, ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஆச்சு தெரியல. டைம் என்ன ஆச்சு? யாரு ப்ரோ நீங்க? பென்ட்ரைவ் எங்க போச்சு? ஒன்றுமே புரியல. எங்க இருக்குன்னு தெரியல. ச்சே. ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா இந்த வீடு பல வருஷமாக போட்டுருக்கு. இந்த வீட்டு சைடு யாரும் வரதும் இல்லை போகிறதும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி பல அமானுஷ்ய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ உங்கள் எல்லாத்தையும் கூட்டு போக போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். அந்த பென்ட்ரைவ் எங்கேருந்து வந்திருக்கோம்? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? ச்சே, ஒன்றுமே புரியலையே.
டேய் நூர், டேய் நில்றா, என்னடா பண்ற? மச்சான் என்ன ஆச்சுன்னு சொல்றா. இல்லை மச்சான், நான் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் உயிரோடு இருந்தா உங்கள் எல்லாருக்கும் தான்டா ஆபத்து. வேணாம்டா. அப்படி என்னடா ஆச்சு? என்ன மயிருன்னு சொன்னாதானடா தெரியும். முதல்ல கத்தியை கீழே போடுறா. இல்லை மச்சான், என்னால் தான் என்னை சுற்றி இருக்கவங்கள இறந்து போகிறாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தான்டா. டேய் அவங்க சாவணும்னா செத்து தானே ஆகணும். ஓத்தா அதுக்குலாம் நீ காரணமாக மாட்டடா. இல்லை மச்சான், உனக்கு புரியாது. இவ்வளோ நாளாக அது என்னை துரத்திட்டு இருந்துச்சு. இப்போ நான் சாக போகிறது நீ தெரிஞ்சு வந்திருக்கேன்னு நினச்சா அது உன்னையும் டார்கெட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது உன்னை விடாது, உன்னை துரத்தும். என்னோட சர்க்கிள் காலி பண்ண மாதிரி உன்னோட சர்க்கிளையும் காலி பண்ணிவிடும். ஏய் மச்சான் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. புரியுற மாதிரியாச்சும் சொல்றா. இருடா ஒரே நிமிஷம்டா, நான் உள்ள வந்து பேசுறேன்டா. ப்ளீஸ்ரா ஒரு நிமிஷம்டா, எதுவும் பண்ணாதடா ப்ளீஸ்ரா. ஒரே நிமிஷம்டா மச்சான், ப்ளீஸ்ரா ஒரே நிமிஷம். இல்லை மச்சான், சாரிடா. என்னால் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரே வழி. நூறு 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 டேய் நூறு டேய் எந்திரா. இல்லை மச்சான், உனக்கு புரியாது. இவ்வளோ நாளாக அது என்னை துரத்திட்டு இருந்துச்சு. இல்லைடா, அவன் ஃபேமிலி பொண்ணுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கான்டா. எதுவும் பேசுறதும் இல்லை. இப்போ நான் சாக போகிறது நீ தெரிஞ்சு வந்திருக்கேன்னு நினச்சா அது உன்னையும் டார்கெட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது உன்னை விடாது, உன்னை துரத்தும். என்னோட சர்க்கிள் காலி பண்ண மாதிரி உன்னோட சர்க்கிளையும் காலி பண்ணிடும். அதுக்கு ஒரே வழி.